இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம் அனைவரையுமே ஒளியின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வழக்கமாக தவக்காலம் என்றாலே வருத்தம், வேதனை, சோகம், துக்கம் என்ற ஒரு மனநிலையை களைந்து, குறிப்பாக இந்த 4ஆம் வாரமானது லெத்தாரே மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாட நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அரசரை தேர்ந்தெடுக்குமாறு சாமுவேலை பெத்லகேமில் உள்ள ஈசாவிடம் அனுப்புகிறார். அவர் அங்கு சென்று பார்த்தவுடனேயே அங்கு இருந்த மூத்த மகன் மிகவும் அழகாகவும் வலிமையானவனாகவும் இருக்க, இவன்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அவர் எண்ணுகிறார். ஆண்டவர் அவரிடம், மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், நானோ அகத்தை பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் அவருக்கு கூறுகிறார். இவ்வாறு ஈசாய் தனது 7 புதல்வர்களையும் அவர் முன்னிலையில் கடந்து போகச் சொல்லுகிறார். அவர்கள் அனைவருமே கடவுள் பார்வையில் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இறுதியாக வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது, தனது இளைய மகன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவரை வரவழைத்து அவரை பார்த்தவுடன் அவர்தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்பது அவர்களுக்கு புரிகிறது. ஆண்டவரும் அவரை அருள்பொழிவு செய்யுமாறு கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமது உடல் வலிமையையும் தேகத்தையும் பார்ப்பது கிடையாது. மாறாக நமது உள்ளத்தையும் அன்பையும் ஊடுருவி பார்த்து நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கின்றோமா என்பதைத்தான் பார்க்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களை ஒளி பெற்ற மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒளியின் பாதையில் பயணிக்கும் பொழுது நன்மை, நீதி, உண்மை, கீழ்ப்படிதல் போன்ற மேலான செயல்களை தாங்கியவர்களாக நாம் வலம் வருகின்றோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு சிறு கதையை கூறுகிறேன். ஒரு குருடர் ஒருவர் தனது கையில் விளக்குடன் இரவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் முன்பாக வந்த ஒரு வழிப்போக்கர், ஏன் ஐயா, உமக்கே கண்கள் தெரியாது, அப்படி இருக்கும் நிலையில் ஏன் விளக்கினை எடுத்துக்கொண்டு நீர் நடந்து செல்கின்றீர் என்று கேட்கின்றார். அதற்கு அவர், இந்த விளக்காகப்பட்டது எனக்காக அல்ல, மாறாக எனக்கு முன் வருபவர் என் மேல் வந்து மோதிவிடக்கூடாது என்பதற்காகவும், என்னை இடித்து கீழே தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகவும், என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் எடுத்து செல்கிறேன் என்று சொன்னாராம். இறையேசில் அன்புக்குரியவர்களே, நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பல நேரங்களில் அது நமக்கே பாதுகாப்பாகவும் அமையலாம் என்பதைத்தான் இந்த சிறு கதையானது நமக்கு கூறுகின்றது. எனவே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களிலும் நமக்கும் ஒரு விதத்தில் நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது நாம் செய்யக்கூடிய உதவியாகப்பட்டது பெரிதளவிலும் பாராட்டப்படவில்லை என்றாலும் நமக்கு ஒரு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுப்பதாக அது இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குருடர் அவரது நம்பிக்கையினால் பார்வை பெறுகின்றார். வழக்கம் போல சதுசேயர்களும் பரிசேயர்களும் தங்களது இயலாமையினால், தங்களது ஆன்மீக குருட்டுத்தனத்தினால் அவர்கள் அவ்வாறே தங்கியிருந்து அவர்கள் வழக்கம் போல இயேசுவின் மீது குறையை காண்பித்து கொண்டும் சுட்டி காட்டி கொண்டும் இருக்கின்றார்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பானது ஒளியை தாங்கிய மக்களாக வாழ்வது. நமது அருகிலே இருக்கக்கூடியவர்களின் குறையை மட்டும் சுட்டி காட்டி அவர்களை தாழ்த்தி விடாமல், அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறையினையும் கண்டுணர்ந்து அவர்கள் வாழ்வில் உயர மேம்பட அவர்களுக்கு உதவி செய்வோம். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 60:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எழு ஒளி வீசு. நமது வாழ்வாகப்பட்டது சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வானது ஒருவர் மற்றவருக்கு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வாக அமையப்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த இறைவசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ஒளியின் தன்மைகளான நேர்மை, அன்பு, உண்மை போன்ற நற்காரியங்களை, சிறப்பு பண்புகளை நமது வாழ்வில் தாங்கியவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். அதே போன்று இருளின் தன்மைகளான வெறுப்பு, கோபம்,
மனஸ்தாபம் போன்றவைகளை விட்டுவிட்டு இறைவன் அருளக்கூடிய நற்பாதையில் பயணிக்க முயற்சி எடுப்போம். அவ்வாறு நாம் வாழும் பொழுது இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம். இதன் வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியான மக்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.